ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா வச்சு பால் கேசரி செய்வோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப்பு ரவாவை நெய்யில் வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரவாவையும் வறுத்தாச்சு, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ பேனில் 1 கப்பு ரவாவுக்கு 2 கப்பு பால் சேர்க்கணும். நான் 1 கப்பு பால் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கப் பால் சேர்க்குறேன். அதான் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு ரவாவுக்கு 2 கப் பால் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அதே கப்லேயே பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பாலை எடுத்திங்கன்னா பால் பொங்குனதுக்கு அப்புறமா தான் ரவா சேர்க்கணும். காய்ச்சின பால் லைட்டாக சூடு வந்தால் போதும். இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவா வறுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த ரவாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே கட்டி இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரவா வந்து பாலில் நல்லாவே வெந்துருச்சு. இது மாதிரி இந்த திக்னஸ்க்கு கொண்டு வந்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு ரவாவுக்கு 1 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை. இனிப்பு கூட பிடிக்குன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையணும். சர்க்கரை வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கட்டி உழுகாது, இல்லைனா வந்து கட்டி உழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் கேசரி அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம் தான். அதிகமாக பிடிக்கணும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இப்போ நம்ம திராட்சை, முந்திரிலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெய் வந்து நல்லா ஓரத்துலலாம் பிரிஞ்சு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் கேசரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.